வணக்க தேவ பிள்ளைகளே, ஏசப்பா எனக்கு செய்த அற்புதத்தை தான் இப்போ உங்களுக்கு சாட்சியாக சொல்ல போகிறேன். இது என்னென்னா, இது ரியலாக என்னோடய லைஃப்பில் நடந்தது. எனக்கு ஏசப்பா எவ்வளோ செஞ்சுருக்காருன்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா நாங்கள் 6 பொண்ணுங்க. நான் வந்து 4வது பொண்ணு. நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டேன். அதான் முதல்ல. அதுக்கப்புறம் என் சின்ன தங்கச்சி இப்போ ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு இப்போ அவங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து டிஜேஎன்எம் நர்சிங் முடிச்சிருக்கேன். 3.5 இயர்ஸ் கோர்ஸு. என்ன பண்ணிட்டோம், காலேஜில் 3rd இயர் எக்ஸாம் எங்களுக்கு எங்கே போடுவாங்கன்னா கடலூரில் போடுவாங்க எங்களுக்கு போஸ்டிங். ஸோ கடலூரில் ஜிஹெச்சில் தான் எங்களுக்கு போஸ்டிங் நடக்கும் எக்ஸாமு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அப்பா அப்படி இந்த மாதிரி கேரளாவில் தான் அவங்க ஒர்க் போயிட்டுருப்பாங்க, வேலைக்கு போவாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் இருந்துட்டு படித்து லோக்கல்லே தான் நாங்கள் படிச்சுருந்தோம். ஸோ கடலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு நேட்டிவ் பிளேஸ்க்கு 3 ஹவர்ஸ் ட்ராவல். ஸோ அதுக்கு எவ்வளோ ஆகும், பஸ் பேர் எங்களுக்கு ஆகும். அப்போ உள்ள மணிக்கு வந்து 20 ரூபா தான் பஸ் பேர். போக 20, வர 20, மேக்ஸிமம் அமௌண்ட்டு 50 ரூபா. ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு 10-15 நாளும் 100 ரூபாக்குள்ளே தான் ஒரு நாள் பஸ் பேர் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரொம்ப நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்போலேருந்து. அப்பாவுக்கு வந்து செலவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் நேட்டிவ் பிளேஸ் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன், சிதம்பரம். அங்கேருந்து கடலூர் கொஞ்சம் 2 ஹவர்ஸ் தானே, ஒரே பஸ் தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ பஸ் பார் இங்கே எங்கள் ஊருக்கு இங்கே போகிற வந்து 50 ரூபா வந்து சேவிங்ஸ்ன்ட்டு நான் அதில் தான் போயிட்டுருந்தேன். அப்படி போயிட்டுருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, நான் என்ன பண்ணேன், எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறதுக்காக எங்கள் ஊர்லேருந்து இன்றைக்கி சண்டே. ஸோ நாள் மண்டே தான் எங்களுக்கு எக்ஸாமு. ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், பேக் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம், ப்ளஸ் ஷூ, என்னோட ஹால் டிக்கெட் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அங்கே ஒரு லோக்கல் பஸ், எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு லோக்கல் பஸ் இருக்குது. ஸோ அந்த லோக்கல் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஆனால் அந்த லோக்கல் பஸ்ஸில் ஏறிட்டு உட்காந்தேன். இது எப்போ போகும்னு நான் கேட்டேன். அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க, இது ஒரு 7:30க்கு போகும்னாங்க. நான் அந்த பஸ்ஸில் நிற்கும் போது நைட்டு 7:30க்கு போகும்னாங்க. நான் அந்த பஸ்ஸில் 7 o'clock இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பின்னாடி இருந்த பஸ்ஸு. சரி ஓகே, பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குட்டு லாஸ்ட்டு சீட்டு, நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஏறும்ல, அதுலேருந்து ஃபஸ்ட்டு சீட்டு, அந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். நான் பேகை வச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க, நான் போய் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இறங்கி ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், பஸ்ஸு மூவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் முன்னாடி இருக்க பஸ் இருக்குது, பின்னாடி இருக்க இந்த பஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பர்ஸு மட்டும் அமௌண்ட்டு தான் இருக்குது, பேக்கோட பஸ்ஸில் போயிட்டுருக்கு. எனக்கு நான் அங்கே வந்து ஒரு போலீஸ்கார்ட்டர் நின்னார். நான் ஓடுறேன், ஒரு ஆட்டோக்கார்ட்ட தான் சொன்னேன் ஆக்சுவலாக. அந்த ஆட்டோக்காரர் என்னம்மா அப்படி சொன்னார், அவர் போலீஸ்காரங்க நின்னார், அவரோட கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீ போய் ஆட்டோவில் போயிட்டு அதை என்னென்னு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு அந்த போலீஸார் சொன்னதுனால அந்த ஆட்டோவில் தான் நான் போகிறேன். ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் ரொம்ப தூரம். நானும் வந்து எனக்கு அந்த இடத்துல பயமே இல்லை, சீரியஸாக. நான் ஆட்டோ ஏறி போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, இப்படி பேக் போயிடுச்சு, யூனிஃபார்ம் இல்லாமல் என்ன பண்ணுறது. சரி ஓகே, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கலாம். அவள் கொஞ்சம் ஒபேசிட்டியாக இருப்பாள், நான் கொஞ்சம் லீனாக இருப்பேன். சரி ஓகே, அவள் வாங்கி போட்டுக்கலாம். ஷூ என்ன பண்ணுறது, செப்பல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட போய் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபீல் பண்ணவே இல்லை, எல்லாமே யோசிச்சிட்டேன். புக்கு என்ன பண்ணுறது, இல்லை அவள்கிட்ட வாங்கி படிச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு கூட அவள்கிட்ட ஷேர் பண்ணி படிச்சுக்குவோம்னு யோசித்தேன். அடுத்து ஹால் டிக்கெட், அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஹால் டிக்கெட் இல்லாமல் எப்படி உள்ளே போகிறது. எனக்கு அழுவ வந்துருச்சு. ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு எப்படியாவது கிடச்சிடணும். ப்ரேயர் பண்ணிட்டு அழுதுகிட்டே அந்த ஆட்டோவில் போகிறேன். எங்கள் சித்தி வீடை தாண்டி தான் நான் போயிட்டுருக்கேன்னு நல்லா தெரியுது. ஒரு ½ an hour, ஆமாம் ½ an hour கிட்டே இருக்கும். கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். ½ an hourலாம் இல்லை, ஒரு 10 minutes அப்படி வரும். கிராஸ் பண்ணி உள்ளே ரொம்ப தூரம் போகிறோம். அந்த ஒரு வில்லேஜ் இருக்குது, அது உள்ளே போய் தான் அந்த பஸ்ஸே போகுமா. அந்த வில்லேஜிட்ட போயிட்டு அந்த ஆட்டோக்காரரு, இங்கே அந்த பஸ்ஸு பேர் திரௌபதி, அது இங்கே வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஒரே மாதிரி ஒரே பஸ் இருக்கும், 2 பஸ்ஸு நிற்கும். ½ an hour முன்ன பின்ன எடுக்கிறாங்க. போச்சா இல்லை, எந்த பஸ்ஸு போகலன்னதுமே சரி ஓகே, இது தாண்டி தான் போகும், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கார்னரில் நிற்கிறோம், வில்லேஜுக்குள்ளே வளைஞ்சி போகிற இடத்துல. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, நாங்கள் பஸ்ஸு போகும்போது முன்னாடி இருந்த பஸ்ஸு போல் பின்னாடி இருக்க பஸ்ஸாக மூவ் ஆச்சு. அங்கே நாங்கள் நிற்கும் போது முன்னாடி இருக்க பஸ் வருது, பின்னாடி இருக்க பஸ் வரல. அவர் இந்த பஸ்ஸு தானே ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. நான் இல்லைண்ணா, இது இல்லைன்னு நான் சொல்கிறேன். அந்த அண்ணா இல்லை இதுதான்றாரு.
எங்களுக்கு அங்கேயே கொஞ்சம் சும்மா வாக்குவாதம் மாதிரி இருந்துச்சு. இல்லைண்ணா எனக்கு தெரியாதாண்ணா அது இல்லைண்ணா அப்படின்றான். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னது பின்னாடி இருக்க பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, அதுதானே வந்திருக்கணும். முன்னாடி இருக்க பஸ் வந்துச்சு, அப்போ பின்னாடி இருக்க பஸ்ஸு எங்கே போச்சுட்டு ஒரே அழ எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/2 கிட்ட இருக்கும், அங்கேயே நிற்கிறோம். சரிம்மா கிளம்பலாண்ணா. இல்லை நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கலான்னு சொல்லி பேசிட்டு அங்கேயே இருக்கோம். அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துச்சு. பஸ் வந்து பார்த்தா அது அதே பஸ்ஸு தான், நான் மிஸ் பண்ண பஸ்ஸு தான். அது அங்கே வந்துச்சு. சரியான ரஷ்ஷு. எனக்கு என்ன பண்ணுறது தெரில. அவங்க எல்லாம் இறங்குனாங்க, நான் அடித்து பிடிச்சின்னு மேலே ஏறுறேன். அங்கே உள்ள பசங்களும் என்ன இப்படி ஏறுதுன்னு ஒரு மாதிரி பேசுனாங்க. அதெல்லாம் கேட்கல. நான் வச்ச மாதிரியே அந்த சீட்லேயே என் பேக் இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு ஏசப்பாக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அப்புறமா அந்த ஆட்டோக்காரரு எங்கள் சித்தூரில் இறக்கிட்டு 200 ஆகிட்டார். அப்போல்லாம் 200 எவ்வளோ பெரிய காசு. இப்போது பரவாயில்ல, இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தது 200 பெருசு இல்லை. பட் என்னோடய சேவிங்ஸ் நாங்கள் போகிறதுக்கு பஸ் பேருக்கெல்லாம் வச்சுருந்த காசு அதுதான். அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் சித்தி வீட்டில் இறங்கினேன். அப்புறம் எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சுன்னு. அந்த மாதிரி என்னோடய ஹால் டிக்கெட் கிடச்சிது. நான் அவ்வளோ எனக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஞானத்தை கொடுத்தது ஏசப்பா தான். அந்த இடத்துல ஹால் டிக்கெட் கிடைக்க வச்சதும் அவர் தான். அவர் இல்லைன்னா அன்றைக்கி நான் எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. அவர் செய்த அற்புதம் தான். இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் எவ்வளோ அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து என்னோடய ஸ்டோரி நிறையா இருக்குங்க, எனக்கு செஞ்ச அற்புதம். இதில் அது ஒன்று. நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டுருக்கேன். அடுத்தடுத்து ஒன்று ஒன்று நான் அவர் செஞ்சதெல்லாம் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சாட்சிகள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் படிப்பேன். கூட நினைக்கலாம் இது சாட்சியெல்லாம் எதுக்கு எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க, அப்படி இல்லை. நம்மளோட சாட்சி ஒரு சிலரோட சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நான் நிறைய யூடியூப்பில் இப்போ ஒரு சில சாட்சி கேட்டு நான் எவ்வளோ மன நிம்மதியாக இருந்திருக்கேன். ஸோ ஏசப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கார், நமக்கு பண்ணுவார். அதே தான் இது. ஒரு சாட்சியிலையும் சாட்சி சொல்கிறதே அதுக்காக தான். உங்களுக்கு இது சாட்சி மூலமா பேசலாம், உங்கள் மனசை தொடலாம், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஞானத்தை கொடுக்கலாம். அதுக்காக தான். அதனால தான் இதை போஸ்ட் பண்ணுறது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் ஏசப்பா எனக்கு செஞ்சதை நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சாட்சிகளை இப்போ நீங்களும் யாருக்காவது சொல்லணுன்னா கூட இந்த சாட்சி இப்படி பண்ணாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உண்மை தானே சொல்ல போகிறோம். அதனால் அவங்க மனசு தொடலாம். அதனால தான் சொல்கிறேன். God bless you. Thank you.